துபாய் அரசு மக்களுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நாங்க எல்லாமே பாத்துக்கிறோம் அப்படின்னு அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். துபாயிலையும் இப்ப இந்த போர் பதற்றம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது துபாய், அபுதாபி உள்ளிட்ட நகரங்கள்ல சிக்கி இருக்கிறவங்களோட ஹோட்டலை வாடகையா ஐக்கிய அரபு அமீரகம் செலுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. துபாய், அபுதாபில அரை வாடகையை ஐக்கிய அரபு அமீரகம் செலுத்தும்ங்கிற தகவல் வெளியாகிருக்கு. விமானங்கள் ரத்தால் பாதிக்கப்பட்டிருக்க பயணிகளுக்கு கேட்கும் நாள் வரை அவங்க தங்கறதுக்கு ஹோட்டல் எல்லாம் ரெடி பண்ண தராங்களாம். அது மட்டும் இல்லாம அரை வாடகைய அரசே செலுத்த இருக்காங்களாம். கட்டணம் செலுத்த முடியாத பயணிகளோட விவரத்தை அளிச்சா அரசு அதுக்கான முழு உதவியும் வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தாக்குதல் நடத்தி வர்றதுனால நேற்று ஒரு நாள் மட்டும் வளைகுடா நாடுகள்ல 1500 விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. விமானங்கள் ரத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம குழப்பத்துல இருக்கும்போதுதான் அரசு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த உதவியை பண்ணிருக்காங்க. துபாயில இருக்க எல்லாருக்குமே இப்ப அலர்ட் கொடுத்திருக்காங்க. எல்லா விஷயங்களுமே உடனுக்குடன் மக்களுக்கும் தெரிவிச்சு அவங்கள பாதுகாப்பா இருக்க வலியுறுத்திட்டே இருக்காங்களாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.